வியூவர்ஸ், இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. இப்போ சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி கெட்டவன், நீ கார்த்தியை நம்பாத அப்படின்றாங்க. ஆனால் ரேவதி அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. வீட்டை விட்டு போகிறதுக்கும் நம்ம ரேவதி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரியா அவங்கள ரொம்பவே எதிர்த்து அந்த இடத்துல போராடுறாங்க. நம்ம ரேவதி பொறுமை தாங்க முடியாமல் கையையும் நீட்டிடுறாங்க அந்த இடத்துல. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்து ரொம்பவே ஆதங்கத்தை நம்ம கார்த்திகிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் இதெல்லாமே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால தான் உங்கள் அம்மா இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்கள் சித்தி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் அவங்க கூட வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவு தான் மாமா, நீங்கள் அதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே கடுமையாக நம்ம கார்த்திக்கு ஆர்டர் போட்டுறாங்க. கார்த்தியுமே அதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாடியும் நம்ம முத்துவேலும் ரெண்டு பேருமே சந்தோஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்ததுமே சிவனாண்டி, என்ன சித்தப்பா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்றாங்க. உடனே நம்ம போலீஸ்காரங்க அங்கே வந்து கேட்குறாங்க, இந்த நம்பர் உள்ளவங்க யார் அப்படின்றாங்க. அது எங்கள் சித்தப்பா தான் அப்படின்றாங்க. ஏன் அதை கேட்குறீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி பாம்பு இருக்குது ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டையே தரையிறக்க வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்றாங்க. சார் எங்கள் சித்தப்பா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க சார். எங்கள் சித்தப்பா ஒரு நாள் கூட ஏர்போர்ட்டுன்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிறவரை அந்த இடத்துக்கு எப்படி சார் வந்து இது பண்ணுவாங்க? ஏன் இடத்துக்கு வந்தால் தான் சொல்லணுமா? ஃபோன் நம்பரை வச்சு சொல்ல முடியாதோ அப்படின்றாங்க. உங்கள் நம்பர் தான் அதில் பதிவாயிருக்கு, அந்த நம்பருக்கு தான் நாங்கள் ட்ரேசர் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம முத்துவேலை. இதை ஒன்றுமே புரியாத நம்ம சிவனாடி அப்படியே வந்து ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம சந்திராக்கு கால் பண்ணுறாங்க. சந்திரா அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கு இப்போ தாங்க ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. சந்திரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்றாங்க. என்னங்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னோடனே நம்ம சந்திராவுக்கு தலையில் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆகிடுது, இடி விழுந்த மாதிரி. அப்போ எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க? இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் பாம்பு இருக்கத்தா சொல்லி கனடா ஃப்ளைட்டை சித்தப்பா வந்து தடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கனடா ஃப்ளைட்னா ரேவதி போகிற ஃப்ளைட் தானா? அப்போ அந்த ஃப்ளைட் நின்றுக்குமா? அப்போ அந்த ஃப்ளைட் வந்து நின்றுச்சுன்னா அப்போ ரேவதி வந்துருவாளே. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னும் போது தான் நம்ம சிவனடி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு நீ பதட்டப்படுற? நீ எதுக்கும் பதட்டப்படக்கூடாது. இப்போ ஒன்று மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்க, நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. இப்போ அந்த சாமுண்டீஸ்வரோட பொண்ணு இப்போ இங்கே வந்துட்டானா கண்டிப்பாக அவளுக்கு விஷயம் தெரியாமல் இது எல்லாமே இந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாரு. ஆமாங்க எனக்குமே அதான் தோணுது, இது எல்லாமே சதி வேலையை நம்மளை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இந்த கார்த்தி தான் இதை பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க. அப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்க. இப்போ நம்மளுக்குமே இது சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ ரேவதி மட்டும் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவா? சாமுண்டீஸ்வரி எல்லாம் வந்து பண்ண சதி திட்டம் எல்லாமே நம்ம ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு தான் அனுப்பியிருப்பான். அப்போ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரேவதி என்ன பண்ணுவா? சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிற்பா. சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிற்கிறது இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவா. கண்டிப்பாக கார்த்தி கூட சேர்ந்து வாழணும்னு அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவள் வருவா. அப்போ இதில் சாமுண்டீஸ்வரி பொண்ணு வந்து அவகிட்டேருந்து பிரிஞ்சு போகிறாளா? அப்போ நம்மளுக்கு என்ன இதில் சாதகம்? இந்த சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து எல்லாரையும் பிரித்து அவளோட சொத்தை அபகரிக்கணும் தான் நம்மளோட பிளானு. அது ஒன்று ஒன்றா இப்போ நடக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னும்போது, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றாங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த ரேவதி அங்கே வருவா, பிரச்சனையை மட்டும் கை கட்டி வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படு. அதுதான் நம்மளுக்கு இப்போ வேணும். சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி மூலியமாக வர சந்தோஷத்தை நம்ம சந்திரா இப்போ அனுபவிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ரேவதி வராங்க. ரேவதி வந்துட்டு நினைக்கிறாங்க கார்லேருந்து இறங்குனதும் நம்மளாம் போயிட்டு வாலண்டியாக மாட்டக்கூடாது, அவங்க வாயில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தயாராகி உள்ளே வராங்க நம்ம ரேவதி. வந்ததுமே நம்ம ரேவதியை பார்த்து நம்ம ரோகிணி ஷாக்கார மாதிரி கேட்குறாங்க, என்ன ரேவதி நீ என்னரா கனடாவுக்கு போயிருப்பா அப்படின்னு நினச்சேன், அப்பாவுமே அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, உன்னை ஏன் கனடாவுக்கு அனுப்பினன்ட்டு நீ என்னன்னா இங்கே வந்து நிற்கிற அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, கனடாவுக்கு போகிற ஃப்ளைட்டில் பாம்பு இருக்கத்தா சொல்லி அதை தரையிறக்கிட்டாங்க, அதனால தான் அங்கேருந்து நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். என்ன ரேவதி என்கிட்டயே கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. அப்படி உங்களுக்கு அது கதையாக இருந்தால் நீங்கள் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்றாங்க. ஏமா உங்களை மாதிரி கதை சொல்கிறதுக்கு என்னால் முடியுமாம்மா? நான் உங்கள் பொண்ணாச்சே, உங்களில் பாதியாச்சும் இருக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி
சும்மா செம்மையாக மாசாக அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத நம்ம சமுடிச்செரியா அப்படியே பதறி போகிறாங்க. என்ன ரேவதி வாயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏம்மா நீங்கள் பேசுவீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இத்தனை நாள் நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதிலே இன்னும் வந்து எனக்கு கிடைக்காம இருக்குது, இப்போ தானே நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் உங்களை அளவுக்காச்சும் கொஞ்சமாச்சும் பேசணும்ல அப்படின்றாங்க. நம்ம ராஜராஜனுக்கு ஒன்றுமே புரியல. ரேவதி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பழசெல்லாம் நான் மறந்தல, நீங்கள் யாராவது என்கிட்ட ஏதாவது ஒரு உண்மையை சொன்னீங்களா, எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டிங்கல்ல நீங்களும் சேர்ந்து அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சமுடிச்செரி சொல்கிறாங்க, அவன் கெட்டவன் அதனால தான் அதை மூடி மறைச்சோம், நீங்களாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்னம்மா பண்ணுறது, மாமா இந்த குடும்பத்துக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே நல்லது செஞ்சிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவரை கெட்டவர் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல, இதுக்கப்புறம் என்னோட முடிவை நீங்கள் கேட்டுக்கங்க, இதுக்கப்புறம் எனக்கு என்னோட மாமா தான் முக்கியம், அவர் தான் என்னை தொட்டு தாலி கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதிரடியாக நம்ம ரேவதி பேசுகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ரேவதி, ராஜராஜன் எல்லாருமே அப்படியே அசந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்துக்கங்கம்மா. ஆனால் சந்திரகலா பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. அப்போ சந்திரகலாவுக்கிட்ட வந்து நம்ம ரேவதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ஒரு கட்டத்தில் அந்த கார்த்தி கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அராஜகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இதுக்கப்புறமாச்சும் அவளை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ரேவதி அதிரடியாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரி முன்னாடியே வந்து அந்த முடிவை எடுத்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி தடுக்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு ஆத்திரம் தாங்க முடியாமல் நம்ம சாமுண்டீஸ்வரியை கை நோங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி என்னையே பெத்தவளையே கை நோங்க, பெத்தவளா, நீங்கள் பெத்தவ மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி நடந்திருப்பானா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னோட வாழ்க்கையை எப்படிலாம் நீங்கள் சீர்குலைச்சிருக்கீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் கூட வாழ்ந்தனா நானும் ஒரு மிருகமாக மாறிடுவேன், இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷனே நான் என்னோட மாமா கூட தான் போய் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி முடிவெடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ராஜராஜன்னு சொல்கிறாங்க, பாத்தியா நீ செஞ்ச ஒரு பாவம் இன்னைக்கு உன்னையே வந்து எப்படியெல்லாம் மாத்திருச்சு பார்த்தியா, இதுவும் இல்லாமல் உன் பொண்ணு எந்த அளவுக்கு நீ வந்து அவளை கோவப்படுத்திருந்தா அவள் இந்த அளவுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனை சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே ரோகிணி எல்லாருமே தனியாக போயிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ போய் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி நம்ம எல்லாருமே சுவாதி எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அழுறீங்க, நீங்கள் நான் பக்கத்தில் தானே இருக்க போகிறேன், நீங்கள் வந்து என்னை எப்போ வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லிட்டு நம்ம ராஜராஜன்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கடைசி நேரத்தில் நம்ம ரேவதி வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிற நேரத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி அவங்கள கை நீட்டினதும் இல்லாமல், ஆனால் நம்ம ரேவதி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் சுட்டுக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, எதை பற்றியும் நான் யோசிக்கிறதா இப்போ நினைக்கவே இல்லை, என்னோட மாமா கூட நான் சந்தோஷமான லைஃப்பை வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்திரகலா அவங்களோட பங்குக்கு அங்கே தடுக்கிற மாதிரி நடிக்கணும்ல, அதனால் ரேவதி கிட்ட போய் தடுக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே வீணாக நம்ம ரேவதி கிட்ட அடியும் வாங்கிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சந்திரகலா அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. கடைசியில் அவங்களுக்கு வாங்கினது அடி தான். நம்ம சந்திரகலாவிலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சரி விடுக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சாமுண்டீஸ்வரியால் இது ஏற்றுக்க முடியல. இன்றைக்கி நம்ம சாமுண்டீஸ்வரி பண்ண விஷயம் இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம ரேவதியை அடைய சேர்ந்துருக்குன்றதே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் இந்த ரெண்டு வில்லிங்களும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம ரேவதியை கார்த்தியை வாழ விடாமல் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம ரேவதிக்கு துர்காவை ஒதுக்கின மாதிரி நம்ம ரேவதியும் ஒதுக்கிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்களா அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.